السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. الحمد لله رب العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على رسول الله صلى الله عليه وسلم. أما بعد فقد قال الله تعالى في القرآن الكريم والفرقان المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم إلا الذين صبروا وعملوا الصالحات أولئك لهم مغفرة وأجر كبير صدق الله العلي العظيم. وقال نبينا رسول الله صلى الله عليه وسلم أنا زعيم في أعلى الجنة لمن حسن خلقه أو كما قال عليه الصلاة والسلام. وصدق رسوله النبي الكريم ونحن على ذلك من الشاهدين والشاكرين الحمد لله رب العالمين. கணிதப்பிரியர்களே, இந்த மனிதன் வாழ்வதற்கு தேவையான பொருளாதாரங்கள், வீடு வாசல், வியாபாரம், மன அமைதி, இப்படியாக தேவையானது தேவையற்றதுமாக நிறைய முயற்சிகளை நாம் இந்த துன்யாவில தேடி ஓடிக்கொண்டே இருக்கிறோம். ஒருத்தருக்கு வீடு வாசல் சொந்தமாக இருந்துன்னு சொன்னா அவருக்கு பொருளாதார நெருக்கடி இருக்கும். அதே போல பொருளாதார செழிப்பாக இருந்ததுன்னு சொன்னா அவருக்கு வியாபாரத்தை அமையாமல் இருக்கலாம். இப்படி ஏதாவது ஒன்று மாற்றமாக நடந்து மன அமைதி கிடைக்காமலும் போகலாம். இது மனிதனுடைய வாழ்க்கையினுடைய இயல்பு. இப்படி ஒண்ணு கிடைச்சு ஒண்ணு கிடைக்காம போகக்கூடிய உலகில் தான் நாம் எல்லாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆனால் இதுவெல்லாம் இந்த துன்யாவினுடைய நிலைதான். ஆனால் ஆகிரத்திலே நிரந்தரமாக மறுமையிலே சூழத்திலே நமக்கு இது எல்லாம் ஒன்று சேர கிடைக்கப்பெற வேண்டும் என்று சொன்னால் நாம் எப்படி நம்முடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்ள வேண்டும்? அப்படி அந்த சொர்க்கத்தினுடைய சுவர வாக்குகளுடைய அடையாளங்கள் நம்மிடத்தில் இருக்கிறதா என்பதையெல்லாம் நாம் சிந்தித்து பார்க்க கடமைப்பட்டிருக்கிறோம். அத்தகைய சுவரத்தினுடைய அடையாளங்கள் எல்லாம் இந்த இஸ்லாமிய மார்க்கம் நமக்கு காட்டி தருகிறது. அப்படி சுவனத்தினுடைய அடையாளங்கள் எல்லாம் நம்மிடத்தில் இருக்கிறதா? நாம் வைக்கக்கூடிய ஒவ்வொரு அடிச்சுவடும் சுவனத்தின் பக்கம் செல்லக்கூடியதாக இருக்கிறதா என்பதையெல்லாம் நாம் எப்படி அறிந்து கொள்வது? இஸ்லாமிய மார்க்கம் நமக்கு அறிவுரை குர்ஆனிலிருந்தும் அருமை ஆயுதத்தினுடைய நாளினுடைய ஹதீஸ்களிலிருந்தும் நமக்கு நிறைய சுவனத்தினுடைய அடையாளங்களை காட்டி தருகிறது. அவைகளெல்லாம் நாம் பின்பற்றுகிறோமா? அவைகளெல்லாம் நாம் அடையாளமாக ஆக்கிக் கொண்டிருக்கிறோமா என்பதையெல்லாம் நாம் சிந்தித்து பார்க்கின்ற பொழுது முதல் விஷயமாக நாம் ஈமான் கொண்டிருக்கிறோம், நல் அமல்கள் இல்லை. நிறைய நல்ல அமல்களை செய்து கொண்டிருக்கிறோம், முழுமையான ஈமான் என்று சொல்லக்கூடிய நம்பிக்கை நம்மிடத்தில் இல்லை. இப்படியாக ஒன்று இருந்தால் ஒன்று இல்லாமல் நாம் எல்லாம் இருந்து கொண்டிருக்கிறோம். ஆனால் சூழத்தினுடைய அடையாளங்களிலே நாம் ஒவ்வொன்றாக சிந்தித்து பார்ப்போம் என்று சொன்னால் முதல் விஷயமாக சூழத்தினுடைய அடையாளத்தில் முதல் அடையாளமாக நாம் எடுத்துக்கொண்டால் நம்முடைய அமல்கள் ஈமானோடு இருக்கிறது. ஈமானோடு இருக்க வேண்டும். இன்னல்லதீன ஆமனூ வஅமிலு ஸாலிஹாத்தி கானத் லஹும் ஜன்னாத்துல் ஃபிர்தௌஸ் நுஸுலா. அல்லாஹ் அருள்மறையின் மூலமாக சொல்லி காண்பித்தால் நிச்சயமாக யார் நம்பிக்கை கொண்டு ஈமான் கொண்டு நற்செயல்கள் செய்கிறார்களோ அவர்களுக்கு ஃபிர்தௌஸ் என்ற உயர்ந்த சொர்க்கங்கள் தங்குமிடமாக கிடைக்கும் என்பதாக அல்லாஹ் அருள்மறையின் மூலமாக வாக்களிப்பார். அதே போல வமன் யுமின் பில்லாஹ் வயஅமல் ஸாலிஹா, யார் உண்மையிலேயே அல்லாஹ் ரப்பல் ஆலமீனை கொண்டு முழுமையாக ஈமான் கொண்டு ஈமான்தாரியாக இருக்கிறாரோ, நல்ல அமல்களை செய்கிறாரோ,
அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அவர்களை சொர்க்கத்திற்குள் கண்டிப்பாக புகழ் செய்வான் என்று சொல்லக்கூடிய அருள்மறை குர்ஆன் வசனங்களை நாம் பார்க்க முடியும். நம்முடைய நல் அமல்களோடு நம்முடைய ஈமான் உறுதியாக இருக்க வேண்டும். இந்த 2 வசனங்கள், இப்பொழுது நாம் சொன்ன இந்த 2 வசனங்கள் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அருள்மறை மூலமாக சொல்லக்கூடிய செய்தியத்தை இறை நம்பிக்கை ஈமான் மாத்திரம் போதாது, நல்ல அமல்களும் நமக்கு வேண்டும். அப்பொழுதுதான் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம்மை சுவனத்தில் முழுமையாக நுழைய வைப்பான் என்பதை நாம் பார்க்க முடியும். நம்முடைய இஸ்லாத்தினுடைய வரலாற்றிலே பல நிகழ்வுகளை இதே உதாரணமாக நாம் பார்க்க முடியும். நல்ல அமல்களோடு ஈமானும் இருக்க வேண்டும். அந்த ஈமானோடு நல்ல அமல் என்பது எப்படிப்பட்டது என்று சொன்னால், மக்கமா நகரத்தில அப்துல்லாஹ் இப்னு ஜுத்ஆன் என்று சொல்லக்கூடிய ஒரு நபர். அவர் எப்படிப்பட்டவர் சொன்னா, அவர் வீட்டுக்கும் அடங்க மாட்டாரு, நாட்டுக்கும் அடங்க மாட்டார். அவர் யாருக்குமே பிடிக்காது. அந்த அளவுக்கு மோசமானவர். மக்கள் எந்த அளவுக்கு சொன்னா அவங்களை வெறுத்து ஊரை விட்டு ஒதுக்கி வச்சுட்டாங்க. அந்த அளவுக்கு யாருமே அவர்கிட்ட பேச மாட்டாங்க. யார்கிட்ட? அப்துல்லாஹ் இப்னு ஜுத்ஆன் என்று சொல்லக்கூடிய நபருக்கு யாரும் அவர்கிட்ட போய் எதுவும் பேச மாட்டாங்க. எந்த விதமான கருத்துகளிலேயும் பரிமாற மாட்டார்கள். இப்படியே அவரை தனித்து விட்டுட்டாங்க. அப்ப என்ன ஆகும்? அவர் ரொம்ப கவலைப்பட்டு என்ன செய்யறாரு? எங்கேயாவது போயிடுவான், போய் நம்ம மௌத்தா போயிடுவான், யாருக்குமே நம்ம பிரயோஜனம் இல்லை, மக்களுக்கு யாருமே நம்ம பிடிக்கல என்பதாக எண்ணிக்கொண்ட அப்துல்லாஹ் இப்னு ஜுத்ஆன் என்ற நபர் என்ன செய்யறாரு? அப்படியே போறார் போய்கிட்டே இருக்கிறார். அப்படியே பாலைவனத்துல ரொம்ப தூரமா நடந்து போய்கிட்டே இருக்கிறாரு. ஒரு மலை அடிவாரம் இருக்கு. அந்த மலை அடிவாரத்துல ஒரு புகை இருக்கு. அந்த புகையை பார்த்தாலே பயமா இருக்கு. ஆள் நடமாட்டம் இல்லாத பயங்கரமான விஷஜந்துகள் இருக்கக்கூடிய இடம் போல் தோன்றுகிறார். இவர் அப்துல்லாஹ் இப்னு ஜுத்ஆன் எதுக்கு போறாரு? மௌத்தா போயிடும் போறாரு. அப்ப அவர் எதுக்குமே பயப்பட மாட்டார். மக்களுக்கு பிடிக்காத நம்ம ஏன் இருக்கணும், நம்ம மௌத்தா போயிடுவோம் என்பதாக எண்ணியவர் என்ன செய்யறாரு? பரவாயில்ல, உள்ள போய் ஏதாவது கொடிய விஷஜந்துகள் இருந்தாலும் நம்மளை கடிச்சு சாப்பிட்டாலும் பரவாயில்ல, நம்ம மௌத்தா போயிடுவோம், ஏன்னா மக்களுக்கு நம்ம எந்த பிரயோஜனம் இல்லை என்பதாக இன்னொரு வேகமா என்ன செய்யறாரு? அந்த குகைக்குள்ள போயிடாரு. குகைக்குள்ள போனா எந்த விஷஜந்துகளும் இல்லை. சுத்தி சுத்தி பார்க்கிறாரு, ஒரு கல்லறைகளா இருக்கு. அப்போ அந்த கல்லறைக்கு பக்கத்துல ஒரு பெட்டியும் அவங்க பலகையும் இருக்கு. அதை பார்க்கிறார். நம்ம என்னடான்னு சொன்னா, உள்ளே கேண்டு வந்தோம், நமக்கு ஒரு புதையல் கிடைத்திருக்கிறது என்பதாக, பொக்கிஷம் கிடைத்திருக்கிறது என்பதாக அந்த ஜுத்ஆன் என்ன செஞ்சாரு? அப்துல்லாஹ் இப்னு ஜுத்ஆன் அதை எடுத்துக்கிட்டு வேகமா இந்த புதையலை எடுத்துக்கொண்டு, அதுல நிறைய தங்க நகைகள் ஆபரணங்கள் இருக்கு, அதை எடுத்துக்கொண்டு மீண்டும் தன்னுடைய இடத்திற்கே வருகிறார். போறதுக்கு முன்னாடி என்ன செஞ்சாரு? இந்த புகையில இருந்து நிறைய புதையல் இருக்கும், நம்ம இதை போய் காலி பண்ணிட்டு மறுபடியும் வந்து எடுத்துக்கலாம் சொல்லிட்டு அந்த இடத்துல அந்த இடத்துல ஒரு அடையாளமா விட்டுட்டு போயிடுறாரு. வந்து மக்களுக்கு வர்றாரு, ஊருக்கு வர்றாரு. அப்பவும் மக்கள் அப்படித்தான் இருக்கிறாங்க. என்ன செஞ்சாரு? கொண்டு வந்த நகை அதை எல்லாத்தையும் என்ன செய்யறாரு? மக்களுக்கு கொடுக்க ஆரம்பிச்சிடுறாரு. எல்லாருக்கும் உதவி செய்யறாரு. ஏன்னா நிறைய இருக்குது பொற்கொள்ளுதல். அப்ப என்ன செய்யறாரு? எல்லாருக்கும் சாப்பாடாக்கி போடுறாரு. அதுதான் ஸல்லல்லாஹு சொல்லுகிறார்கள், அந்த அப்துல்லாஹ் இப்னு ஜுத்ஆன் என்பவர் மக்களுக்காக வேண்டிய உணவு தயாரித்து அந்த கட்டி பாத்திரம் இருக்கு இல்லையா, அந்த நிலையில நான் நின்றுங்கன்னு சொன்னான். அப்ப எவ்வளவு பெரிய பாத்திரமா இருக்குதாரு. அதுல என்ன செய்யறாரு? அப்துல்லாஹ் இப்னு ஜுத்ஆன் என்ன செய்யறாரு? சமையல் பண்றாரு. ஏறி வச்சு ஏறி உணவு அள்ளக்கூடிய அளவிற்கு உயர்ந்த பாத்திரம். அப்ப ஊர் அடைத்து என்ன செய்யறாரு? சாப்பாடு போட்டு நல்ல செலவு செய்யறாரு. இவர்கள் எல்லாம் செலவு செய்து கொண்டே இருக்கிறார். மக்களுக்கு நிறைய உதவி செய்யறார். இப்ப என்ன ஆகும்? எந்த மக்கள் வெறுத்தார்களோ இப்போ அவர் மேல முகமது வந்துருச்சு. அதை நிறைய உதவி செய்யறார், நல்லது செய்யறார் என்பதாக மக்கள் அவர் மீது முகப்பத்து கொண்டு விடுகிறார்கள். அப்போ அன்னை ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் இந்த செய்தியை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து அவங்கள்ட்ட கேட்டாங்க, யா ரசூலல்லாஹ், இப்ப அப்துல்லாஹ் இப்னு ஜுத்ஆன் அவங்கள மக்கள் எல்லாரும் யோசிக்க ஆரம்பிச்சிட்டான். நிறைய உதவி செய்யறார், நிறைய நன்மையான விஷயங்களை செஞ்சுட்டு இருக்கிறார். அந்த அளவுக்கு செய்யக்கூடிய இவர் மக்களுக்கு இப்ப பிடிச்சு போயிட்டார். இவருடைய நிலை என்ன என்பதாக
ஆயிஷா அவர்கள் கேட்ட பொழுது நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், என்ன நன்மை செஞ்சாலும் சரி அல்லாஹ் ரப்பல் ஆலமீனுடைய ஈமான் அவரிடத்திலே இல்லை, அல்லாஹ்வின் மீது வைக்கக்கூடிய உண்மையான தவக்குல் என்று அவரிடத்தில் இல்லை. அவர் என்ன நற்காரியங்கள் செய்தாலும் சரி ஈமான் என்று சொல்லக்கூடிய உண்மையான அல்லாஹ்வினுடைய நம்பிக்கை அவரிடத்தில் இல்லாத காரணத்தினால் அவர் என்ன செஞ்சாலும் பயன் தரார். அருமையாளர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், யா அல்லாஹ் என்னை மன்னித்து விடு என்பதாக ஒரு வார்த்தை கூட அல்லாஹ்விடத்தில் கேட்காத ஈமானின் உண்மை பெறாத இந்த மனிதர் எவ்வளவு செய்தாலும் சரி அப்துல்லாஹ் இப்னு ஜான் செய்த எந்த உதவியும் சரி அவருக்கு எந்த பிரயோஜனத்தையும் தரவில்லை என்பதை அருமைநாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காண்பித்தார்கள் என்று சொன்னால் இந்த ஒரு நிகழ்வு போதும் ஈமான் கொண்டு நல்ல அமல்கள் பெரியவர்களுக்குத்தான் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இடத்திலே மதிப்பும் சொர்க்கமும் கிடைக்கும். சோனத்தினுடைய அடையாளம் என்ன? நாம் நல் அமல்கள் செய்கின்ற பொழுது ஈமானோடு இருக்கும். ஈமானிலே முழுமை பெற்றவர்களாக நல்லவர்கள் செய்தால் மாத்திரம் அதுதான் சுவனத்தினுடைய அடையாளமாக இருக்கும், சுவனவாசத்தினுடைய அடையாளமாக இருக்கும். அடுத்ததாக சுவனவாசிகளுடைய அடையாளத்தில இறையச்சம் தக்வா. இந்த தக்வாவும் யாரிடத்தில் இருக்கிறதோ அவரும் சொர்க்கத்தினுடைய அடையாளத்தை பெற்றுக் கொண்டார். அதே அவர் செல்லுமாறு செல்வார்கள். சொர்க்கத்தை நுழைய செய்யக்கூடிய விஷயங்களிலே அதிகம் பங்கு வகிக்கக்கூடியது எது என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்துல கேட்கப்பட்ட பொழுது அருமை நாயகம் சொன்னார்கள், இறையச்சமும் நற்குணமும் என்பதாக சொன்னார்கள். இந்த இறையச்சம் அது அல்லாஹ்விடத்தில் முழுமை பெற்றவர்களாக நாம் இருக்க வேண்டும். அப்பொழுதுதான் சோனத்தினுடைய அடையாளம் இடத்தில் இருக்கிறது என்பதாக பொருள். அருள்முறை குர்ஆனிலே அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் மிக தெளிவாக சொல்வார், யார் என்னை பயந்து இந்த துன்யாவிலே வாழுகிறார்களோ அவர்களுக்கு சோனத்திலே உயர்ந்த பதவிகளை கொடுப்பேன். அல்லாஹ் அருள்முறையிலே சொல்லக்கூடிய வார்த்தை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லக்கூடிய வார்த்தை என்ன? அல்லாஹ்வை பயந்து யார் நடக்கிறார்களோ அவர்களுக்கு சொர்க்கத்திலே மேல் மாடிகள் கட்டப்பட்டதாக சொர்க்கங்கள் கட்டிடங்கள் அவர்களுக்கு உண்டு. சோனத்து கட்டிடங்கள் சோனத்தினுடைய அடையாளத்தில் இந்த துன்யாவிலே பெற்றவர்களாக நீங்கள் இருக்க வேண்டும் என்று சொன்னால் உங்களிடத்திலே அந்த தக்வா என்று சொல்லக்கூடிய இறையச்சம் இருக்க வேண்டும் என்பதை அருமைநாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அருள்முறை குர்ஆன் வசனத்தின் மூலமாக மிக அழகிய உபதேசத்தை அல்லாஹ் தன்னுடைய அடியார்களுக்கு வழங்குகிறார். அதே போல அல்லாஹ் ரப்பல் ஆலமீனை பயந்து வாழக்கூடிய நல்லடியார்கள் எப்படி என்று சொன்னால் கூட்டம் கூட்டமாக சொர்க்கத்திலே நுழைவார்கள். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அருள்முறையிலே சொல்லக்கூடிய வார்த்தை வஸீகல்லதீன தகவ ரப்பஹும் இலல் ஜன்னதி ஸுமரா. சொர்க்கத்திலே கூட்டம் கூட்டமாக நுழைவார்கள். யார்? இறைவனுக்கு பயந்து நடக்கக்கூடியவர்கள். அத்தா இதா ஜாஊஹா, அவர்கள் சொர்க்கத்திற்கு அருகாமையிலே வருகின்ற பொழுது சொர்க்கத்து வாசல்கள் அவர்களுக்காக வேண்டி திறக்கப்படும். அங்கே இருக்கக்கூடிய மலக்குமார்கள் இவர்களை வரவேற்பார்கள். சொர்க்க வாசல்களை திறந்து சோனத்தினுடைய காவலாளிகள் எல்லாம் வரவேற்பார்கள். வரவேற்பவர்கள் சொல்வார்கள், ஸலாமுன் அலைக்கும் எல்லோருமே சொர்க்கத்தை வாசலுக்கு அருகாமையை வருகின்ற பொழுது காவலர்கள் சொல்வார்கள், உங்கள் மீது சலாம் உண்டாவதாக, நீங்கள் பாக்கியவான்களாக ஆகிவிட்டீர்கள், இந்த சொர்க்கத்திலே நீங்கள் நுழைந்து இங்கேயே நிரந்தரமாக தங்கிவிடுங்கள் என்பதாக சுப செய்தி பெறுவார்களே. அத்தகைய சோனத்தினுடைய அடையாளங்களை பெற்றவர்கள் யார்? அல்லாஹ்வை பயப்படக்கூடிய தக்வாதாரிகள், இறையச்சம் உடையவர்கள். யார் இறையச்சம் உடையவர்களாக இருக்கிறார்களோ அவர்கள் சொர்க்கத்தினுடைய அடையாளத்தை பெற்றுக் கொண்டார்கள். முந்தைய மேல் மக்களிடத்திலே சாலிகளிடத்திலே இருந்த இறையச்சத்தை நாம் பார்த்தோம் என்று சொன்னால் ஒவ்வொன்றுமே மிக மிக அழகிய உபதேசமாக நமக்கு அமையும். வரலாற்றை புரட்டி பார்த்தால் தெரியும். ஒரு நாள் இரவு நேரம் மன்னர் ஹாரூன் ரஷீத் தக்வாதாரி, நல்ல தொழுகையாளி, இபாதத்தாளி, நல்ல ஆடு. மன்னர் ஹாரூன் ரஷீத் அவர்கள் அவன் மனைவி சுபைதா அவங்கள்ட்ட பேசிட்டு உட்கார்ந்துருக்கிறார். பேசிட்டு இருக்கும்போது திடீர்னு மனைவி எடுத்துட்டாங்க. ஏதோ ஒரு தற்செயலாக ஒரு செயலுக்காக வந்து இந்த மன்னர் ஹாரூன் ரஷீதை பார்த்து என்ன சொன்னாங்க, நீங்க நரகவாதி அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஒரு சில பார்த்து மனைவி சுபைதா அம்மையார் சொல்லிட்டாங்க.
இந்த வார்த்தை சொன்ன உடனே இந்த வார்த்தையை கேட்ட மன்னர் ஹாரூன் ரஷீத் அவரு சொன்னாங்க, இது நான் நரகவாதியா? நான் நரகவாதி அப்படின்னு சொன்ன நீ தலாக்கு அப்படின்னு சொல்லுறா. அதுல இருந்து என்ன செய்யறாங்க, மன்னர் ஹாரூன் ரஷீத் மனைவி ஜுபைரா ரொம்ப பாசமா இருப்பாங்க, ரொம்ப முகப்பத்தா இருப்பாங்க. இவங்க இந்த வார்த்தை சொன்ன உடனே நமக்கு நம்ம மனைவிக்கு தலாக்கு ஆயிடுச்சு, நம்ம நரகவாதி ஆயிட்டோமோ, அப்ப நம்ம நரகவாதின்னு சொல்ல நீ தலாக்குன்னு சொல்லிட்டாங்க. இவங்க சொன்ன உடனே அதுல இருந்து என்ன செய்யறாங்க, 2 பேரும் பிரிஞ்சு வாழ்றாங்க. ரொம்ப முகப்பத்து வைத்திருந்த காரணத்தினால் கவலைகளை ஆகிறாங்க. என்ன செய்யறதுன்னு தெரியல. அப்ப என்ன செஞ்சாங்க, இமாம்கள் எல்லாத்தையும் கூப்பிடுறாங்க. அறிவியல் பெருமக்கள், ஆளும் உலமா பெருமக்கள் எல்லாம் உடனே கூட்டுறாங்க. கூட்டி நடந்த விஷயத்தை எல்லாம் சொல்றாங்க. சொல்லி இதுதான் எனக்கும் என்னுடைய மனைவிக்கு மத்தியில் நடந்த விஷயம், நான் சொர்க்கவாதியா நரகவாதியா, இப்ப நீங்களும் எனக்கு தீர்ப்பு சொல்லணும்னு சொல்றாங்க. ஒரு மனிதரை இந்த துனியாவிலே நரகவாதியா சொர்க்கவாதியா என்பது சொல்லக்கூடிய வார்த்தை அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பிறகு யாருக்குமே இல்லை, யாருக்குமே தெரியாது. அருமை நாயகம் சொன்னால் அவர்கள் சொர்க்கவாதி. அப்ப மன்னர் ஹாரூன் ரஷீத் ஆலிம்கள்ட்ட கூப்பிட்டு இந்த செய்தியை சொல்றாங்க, என்னுடைய மனைவி எனக்கு பிரிஞ்சு இருக்கிறது ரொம்ப கவலையா இருக்குது, நான் இப்ப சொர்க்கவாதியா நரகவாதியா எனக்கு தெரியல. இப்ப ஆலிம்கள் அறிவு பெருமக்கள் உங்களை பேசுறாங்க, இது பண்றாங்க. லாஸ்ட்ல அவங்களுக்கு ஒண்ணும் தீர்ப்பு சொல்ல முடியல, ரொம்ப தடுமாற்றத்துல இருக்கிறான். அப்ப அந்த சபையில இருந்து ஒரு சின்ன பையன் எழுந்திருக்கிறார், ஒரு சிறுவன் எழுந்திருக்க சொல்கிறார், நான் தீர்ப்பு அளிக்கிறேன். அறிவிப்பிருக்க ஆளுங்கள்லாம் கொஞ்சம் வயசுல மூத்தவங்களா இருக்கிறார். ஒரு சின்ன பையன் விளையாட்டுத்தனமா எந்திரிச்சு அவங்க பைத்தியக்காரனா இல்ல பின்னாடி சின்ன பையன் எந்திரிச்சு நான் தீர்ப்பு சொல்றது எவ்வளவு பெரிய விஷயம். மன்னர் ஹாரூன் ரஷீத் மன்னர் அவர் சொர்க்கவாதியா நரகவாதியான்னு சொல்லணும்னு சொன்னா நாங்களே முடிச்சு உட்கார்ந்துருக்கோம், எங்களுக்கே தீர்ப்பு அளிக்க தெரியல, தடுமாற்றத்தில் இருக்கிறோம். ஒரு சின்ன பையன் எப்படி சொல்லுவேன் என்பதாக எல்லாருமே எல்லா உலமா பெருமக்கள் ஆளுங்களும் அறிஞர்கள் அந்த சின்ன பேரை ஒரு மகனைய பார்க்கிறா. மன்னர் ஹாரூன் ரஷீத் என்ன செஞ்சாங்க, இந்த வாங்கன்னு சொல்லி அந்த பையனை கூப்பிட்டாங்க. கூப்பிட்டு மன்னர் ஹாரூன் ரஷீத் சொன்னாங்க, உங்களுக்கு தெரியுமா, நீங்க சொல்லுங்க, நீங்கள் தீர்ப்பளிகள் நான் சொர்க்கவாதியா நரகவாதியா? அப்ப அந்த சின்ன பையன் மன்னர் ஹாரூன் ரஷீதை பார்த்து கேட்டாங்க, முதல்ல நீங்க அந்த சிம்மாசனத்துல இருந்து கீழே இறங்குறாங்க, நான் சிம்மாசனத்துல உட்கார்ந்து சொன்னாங்க அந்த தீர்ப்பு சரியா இருக்குன்னு சொல்றான். முதல்ல அந்த மன்னர் ஹாரூன் ரஷீத் கீழே இறங்கி வர்றாங்க, இந்த சிறுவனை அந்த சிம்மாசனத்திலே அமர வைக்கிறார். அப்ப அந்த சிறுவனை அந்த சிறிய வயதுடைய கேட்கிறான், மன்னர் ஹாரூன் ரஷீதை பார்த்து கேட்கிறான், நீங்க எப்போதாவது ஏதாவது ஒரு தவறு செய்யக்கூடிய சூழ்நிலை உங்களுக்கு வந்துருச்சு, அந்த நேரத்துல அல்லாஹ்விற்கு பயந்து நான் இதை விடுகிறேன், மறுமையை பயந்து இறையச்சத்தை அல்லாஹ்வுடைய பயத்தை கொண்டவனாக இறையச்சத்திற்காக இந்த அமலை நான் விடுகிறேன், கெட்ட அமலை விடுகிறேன் என்பதாக எதையாவது நீங்க விட்ட ஞாபகம் இருக்குதான்னு சொல்லி அந்த சிறுவர் கேட்கிறார். அப்ப இவங்க கொஞ்ச நேரம் யோசித்து பார்த்துட்டு அதுக்கப்புறம் மன்னர் ஹாரூன் ரஷீத் சொன்னாங்க, ஆமா எனக்கு ஒரு அழகிய பெண் மீது ஒரு பார்வை இருந்தது, அந்த பெண்ணை அடையக்கூடிய ஒரு நேரமும் எனக்கு கிடைத்தது. நான் நெருங்கிய போது அந்த பெண் என்ன செய்யல, எந்த மறுப்பும் தெரிவிக்கல. ஆனா பக்கத்துல போன பிறகு என்னுடைய மனசாட்சியை உறுப்பியது. என்னை பார்த்து கேட்டது, ஹாரூன் ரஷீதே, நீ மக்களுடைய தலைவர் மன்னர், நீ இந்த தவறை செய்யலாமா? நாளை மறுமையில் அல்லாஹ்விடம் இருந்து பதில் சொல்லுவேன். என்னுடைய மனசாட்சி கேட்ட பொழுது அல்லாஹ்வுடைய பயம் இன்னைக்கு என்னுடைய உள்ளத்துல உதித்தது. ஆனா அப்படியே அந்த இடத்தை விட்டு நகர்ந்து விட்டேன். அந்த ஹராமான செயலை அல்லாஹ் தடுத்த அந்த செயலை அல்லாஹ்விற்காக இறையச்சத்தோடு நான் அதை விட்டுவிட்டேன் என்பதாக சொன்ன பொழுது அந்த சிறுவர் சொன்னார், மன்னரை நீங்கள் கேளுங்கள், இதுதான் தீர்ப்பு, இதுதான் தீர்ப்பு, நீங்கள் நரகவாதி அல்ல சொர்க்கவாதி என்பதாக அந்த சிறுவர் பதிலளிக்கிறார். உலமாக்கள் சும்மா விடுவாங்களா? சின்ன பையன் சொல்றதெல்லாம் கேட்டா சரியா வருமா? அப்ப உலமாக்கள் அறிஞர்கள் எல்லாம் எல்லாரும் சேர்ந்துட்டு என்ன செஞ்சாங்க, ஒரு ஆய்வு என்றதெல்லாம் சொல்றேன், மன்னரிலே ஒரு செய்தி சொன்னாரு, உடனே நீ தீர்ப்பளித்து விட்டாய், எதை கொண்டு தீர்ப்பளித்தார்? அந்த சிறுவரிடத்துல மீண்டும் கேட்கிறார்கள். அப்பொழுது அந்த சிறுவர் சொன்னார், அம்மாமன் காத்தை மகாம ரத்திஹி வனஹன்னஸ அனில் ஹவா ஃபஇன்னல் ஜன்னத ஹியல் மஅவா. அல்லாஹ் அறிஞரை சொல்லக்கூடிய அந்த வசனத்தை ஓடி காண்பித்தார்கள். அந்த சிறுவர் உலமாக்களுக்கு மத்தியில் ஓடி காண்பித்தார்கள். யார் தன்னுடைய இறைவனுடைய சந்திப்பை, அதாவது மறுமையை பயந்து சரீர இச்சையில் இருந்து யார் தன்னை தடுத்துக் கொண்டாரோ அவர் செல்லக்கூடிய இடம் நிச்சயமாக
அல்லாஹ் அறிவுரையை சொல்லக்கூடிய வார்த்தை இன்னும் நிச்சயமான அர்த்தம். இன்னும் ஜன்னத்தை அவர் நுழையக்கூடிய இடம் உயர்ந்த சொர்க்கம்தான் என்பதாக அல்லாஹ் அறிவுரையிலே சொல்கிறானே, அந்த வார்த்தையை கொண்டுதான், அந்த அறிவுரை குர்ஆனுடைய வசனத்தை கொண்டுதான் மன்னர் சொர்க்கவாதி என்பதாக நாம் சொன்னோம் என்பதாக அந்த சிறுவர் சொன்னார் என்று சொன்னால், அப்பொழுது அந்த மன்னர் ஹாரூன் ரஷீத் அவர்கள் மிக சந்தோஷத்தோடு தான் சொர்க்கவாதி என்பதை அவர்கள் அறிவுரை குர்ஆனின் மூலமாக தெரிந்து கொண்டு அவருடைய மனைவியை வாரி அழைத்துக் கொண்டார்கள் என்கின்ற செய்தி வரலாற்றிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறார். அந்த தீர்ப்பு சொல்ல சிறுவர் யார் தெரியுமா? அறிவுரை குர்ஆனுடைய வசனத்தை இந்த சிறிய வயதிலேயே ஒரு அழகிய தீர்ப்பை பல அறிஞர்களுக்கு மத்தியிலே மன்னருக்கு தீர்ப்பளித்த அந்த சிறுவர் யார்? ஷாஃபி மதுஹபை தோற்றுரைத்த இமாம் ஷாஃபிஈ ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள். சிறு வயதிலேயே மார்க்க சட்டங்களை சுற்றுகளை கரைத்து பிடித்தவர்கள். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் யார் அவனை இறையச்சத்தோடு தக்வாவோடு தன்னுடைய ஈமானை உறுதிப்படுத்திக் கொள்கிறார்களோ அந்த இறையச்சமுடையவர்கள் சொர்க்கத்தினுடைய அடையாளத்தை பெற்றுக் கொண்டார்கள் என்கின்ற செய்தியை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இமாம் ஷாஃபிஈ ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் மூலமாக வெளிப்படுத்தி காண்பித்தார் என்ற செய்தியை வரலாற்றிலே நாம் பார்க்க முடியும். இதுதான் இந்த இறையச்சம் தான், தக்குவாதான். நம்ம ஏதாவது ஒரு தவறு செய்யக்கூடிய நேரத்துல நம்ம நெருங்கிட்டோம் சொன்னா அந்த நேரத்துல அல்லாஹ்வுடைய பயம் வந்து நம்ம தடுத்துச்சுன்னு சொன்னா நம்ம சொர்க்கவாதி. சொர்க்கத்தினுடைய சுவனவாசியுடைய அடையாளம் இந்த இடத்துல இருக்கிறது. நான் சொல்லுவேன், அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லக்கூடிய வார்த்தை அதே போல சுவனவாசிகளுடைய இன்னொரு அடையாளம் நற்குணம். நற்குணம் யாரிடத்தில் இருக்கிறதோ அருமையாளர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அழகிய நற்குணம் உடையவர்களுக்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொர்க்கத்திலே மேல் தளத்திலே ஒரு வீட்டை அல்லாஹ் தருவதை நான் உங்களுக்கு பொறுப்பேற்கிறேன். உங்களிடத்தில் நற்குணம் இருக்கிறதா? உங்களிடத்துல நல்ல குணம் இருக்கிறதா? அப்பொழுது நான் சொர்க்கத்தினுடைய மேல் முகத்தை மேல் தளத்தை உங்களுக்காக நான் அல்லாஹ்விடம் பெற்றுத் தருகிறேன், பொறுப்பேற்றுக் தருகிறேன் என்பதாக அருமைநாயகன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காண்பித்தார். கண்ணியத்துக்குரியவர்களே, ஒரு பெண் இருக்கிறாள், இந்த துன்யாவிலே கணவன் இறந்து விட்டார் அல்லது மறைந்து விட்டார், திரும்பி விட்டார் என்று சொன்னால் 2-3 திருமணங்கள் முடிக்கிறார். மறுமையில அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கணவன் மனைவியாக சுவனவாசிகளை ஆக்கி வைத்தார். இந்த துன்யாவிலே யார் கணவன் மனைவியாக இருந்தார்களோ அவர்களை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கணவன் மனைவியாக ஆக்குவார். ஒரு பெண் 2-3 கணவர்களை திருமணம் முடிக்கிறார்கள். அப்ப சொர்க்கத்தில் அல்லாஹ் எந்த கணவரை கொடுப்பார்? அருமைநாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், ஒரு பெண் 2-3 கணவர்களை மணந்தால் அந்த கணவர்களிலே யாருக்கு நற்குணம் இருக்கிறதோ அவரைத்தான் கணவராக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொர்க்கத்திலே கொடுப்பார் என்பதாக அருமைநாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு சொல்லித் தருகின்றார்கள் என்று சொன்னால், எண்ணியத்துக்குரியவர்களே, மறுமையிலே நற்குணத்தினுடைய மதிப்பு இந்த துன்யாவுடைய சுவனத்தின் அடையாளம். நான் சுவனவாசி என்பதற்குரிய அடையாளம் என்ன? நம்மிடத்தில் நற்குணம் இருக்க வேண்டும். அடுத்ததாக சபர், பொறுமை இருக்கிறது. நம்மிடத்திலே பொறுமை இருந்தால் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சுவனத்தினுடைய அடையாளத்தை நம்மிடத்திலே வைத்திருக்கிறான். அல்லாஹ் யாரை சோதித்தான், அவனுக்கு யாரை பிடிக்குமோ, யாரை தந்தத்தில் நெருக்க வேண்டும் என்பதாக நினைத்தானோ அவர்களுக்குத்தான் அல்லாஹ் சோதனை கொடுப்பான். அந்த சோதனையை யார் பொறுமையோடு ஏற்றுக்கொள்கிறார்களோ, அல்லாஹ்விற்கு மீறியில் நன்றி செலுத்துகிறார்களோ அத்தகையவர்களை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சுவனவாசிகளுடைய அடையாளமாக வைத்திருக்கிறார். இல்லல்லதீன ஸபரு, ஒரு சிலர்கள் இருக்கிறார்கள், பொறுமையா இருப்பார்கள். ஸபரு, பொறுமையாக இருப்பார்கள். வஅமிலு ஸாலிஹாத், எவ்வளவு கஷ்டம் இருந்தாலும் பொறுமையா இருந்து நல்ல அமல்கள் செய்வதை விடமாட்டார்கள். அத்தகையவர்கள் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் உலாயிகலஹும் மக்ஃபிரத்து வ அஜ்ருன் கபீர், அவர்களுக்கு மறுமையிலே நான் உயர்ந்த சொர்க்கத்தை பெரிய நற்குறியை வைத்திருக்கிறேன் என்பதாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அருள்மறையிலே சொல்லி காண்பிக்கின்றார் என்று சொன்னால், அத்தகைய பொறுமையாளர்கள் சுவனத்தினுடைய அடையாளமாக இந்த துன்யாவிலே காட்டப்படுகிறார்கள். நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை விட பெருமையாளர்கள் யார் இந்த துன்யாவில் இருந்து விட முடியும்? வரலாறு நிறைய அவர்களை சுட்டி காண்பித்துக் கொண்டே இருக்கிறோம். அருமைநாயகர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய மகனார் இப்ராஹிம் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மரணித்த பொழுது அவருடைய மடியில மௌத்தா போனாங்க. தன்னுடைய மகன் இருந்தால் ஒரு தந்தையினுடைய நிலை எப்படி இருக்கும்?
செல்லுங்கள் உருக்குலைந்தவர்களாக இருந்தாலும் பொறுமை காத்தார்களே, அத்தகைய அந்த பொறுமை தான் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொர்க்கத்தினுடைய அடையாளமாக இந்த துன்யாவிலே வெளிப்படுத்தினார் என்று சொன்னால், யார் இந்த துன்யாவிலே தனக்கு வரக்கூடிய சோதனைகளை அல்லாஹ்விற்காக பொறுமை காக்கிறார்களோ அத்தகைய அந்த சபராளிகளுக்கு பொறுமையாளிகளுக்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சோதத்தினுடைய அடையாளத்தை, சோதனாக்கு என்று சொல்லக்கூடிய அடையாளத்தை இந்த துன்யாவிலேயே கொடுத்து விடுகிறார். கடைசியாக பிறரை மன்னிப்பது. அடுத்தவர்கள் ஏதாவது நமக்கு தீங்கு வைத்து விட்டால் அவர்களை மன்னிப்பது என்பது இருக்கிறது. இதுவும் சுவதவாசிகளுடைய அடையாளம். மதுரை நகரத்திலே ஒரு பெரிய விருந்து நடக்கும். அது நிறைய சமுதாயத்தினுடைய தலைவர்கள், மார்க்க அறிஞர்கள், பெரிய பெரிய வியாபாரிகள் எல்லாம் வந்திருக்கிறார். எல்லாரும் உட்கார்ந்து இருக்கிறாங்க. அந்த விருந்தை ஏற்பாடு செய்யற அந்த முதலாளி என்னுடைய பணிப்பெண், இந்த வேலை செய்யறாங்க அந்த வேலையாடு பெண்ணு, அந்த பெண்ணை கூப்பிட்டு எல்லாருக்கும் பரிமாற சொல்றாங்க. அப்ப பரிமாறப்பட்ட அங்கு கறி குழம்பு, கொதிக்க கறி குழம்பு செஞ்சு எடுத்துட்டு வர்றாங்க. சோழ ரொட்டி, பேரிச்சம்பழம் போன்ற உணவு வகைகள் எல்லாருக்கும் பரிமாறப்படும். அப்ப அந்த குழம்பு கொண்டு வந்தாங்க, கொதிக்க இருக்கக்கூடிய குழம்பு கொண்டு வர்றாங்க. அந்த பெண்ணுக்கு கொண்டு வந்துட்டு இருக்கும்போது கரெக்டா என்னுடைய முதலாளி கிட்ட வரும்போது தவறி அவன் மேல எழுந்து. யார் மேல? முதலாளி மேல. எப்படி இருக்கும்? வெள்ளை துணி போட்டிருக்கிறார், வெள்ளை நிற தாடி. அந்த குழம்பு மேல கொட்டி அவருடைய கண்ணனின் மூக்கு அந்த சூட்டினுடைய காரணத்தினால், யுத்தத்தினுடைய காரணத்தினால் சிவந்து விடுகிறோம். எவ்வளவு கோபம், பயங்கர கோபம் அவருடைய கண்ணிலே பெறுகிறது. அந்த பெண்மணி என்ன செய்யணும் தெரியல. வெட்கத்தாலும் பயத்தாலும் என்ன செய்யற அந்த பெண்மணி தன்னுடைய முகத்தை மூடிக்கிறார். தன்னுடைய முகத்தை மூடிக்கொண்டார்கள். அவர் கோபத்தோடு பார்க்கிறார். இந்த பெண்ணை நாம் என்ன செய்வது என்பதாக கோபத்தோடு பார்க்கிறார். இந்த பெண்மணி கைகளில் முகத்தை மூடிக்கொண்டு அழ ஆரம்பித்து விட்டார். என்ன செய்யணும் தெரியல. கடைசியாக அந்த பெண்மணி 1-2 நிமிடங்களிலே அருள்மறை குர்ஆனை, துக்கத்திலே பயத்திலே இருக்கக்கூடிய அந்த பெண்மணி அருள்மறை குர்ஆனுடைய வசனங்களை ஓத ஆரம்பிக்கிறார். அந்த பெண்மணி ஓதுகிறார், அல்லாஹ் ரப்பல் ஆலமீனிடமிருந்து வழங்கப்படக்கூடிய மன்னிப்பை, சொர்க்கத்தின் பக்கம் செல்லக்கூடிய வாய்ப்பை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் விரைந்து நீங்கள் செல்லும்படி அல்லாஹ் அறிஞரை சொல்கிறான் என்பதாக இந்த வார்த்தை அந்த பெண்மணி ஓதுறான். குர்ஆனுடைய வசனத்தை ஓத ஆரம்பித்த உடனே அந்த தலைவருடைய முதலாளி இருக்கார் இல்லையா, அப்படியே கொஞ்சம் அவருடைய தேவை கொஞ்சம் இறங்கும். முகத்திலிருந்து சுழிப்புகள் கொஞ்சம் மாறும். பிறகு அருள்மறை குர்ஆனுடைய வசனத்தை மறுபடியும் அந்த பெண்மணி ஓடுகிறார். அல்லதியரை இன்று கூட அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அன்மறை சொல்கிறாய், யார் தன்னுடைய எல்லா நிலையிலையும், வசதி உள்ள நிலை, வசதி இல்லாத நிலை, எந்த நேரத்திலேயும் யார் மற்றவர்களுக்கு உதவி செய்கிறார்கள், தன்னுடைய கோபத்தை யார் மென்று விரும்புகிறார்களோ அவர்கள் சொர்க்கவாசனுடைய அடையாளங்களை பெற்றுக் கொண்டார்கள் என்று சொல்லக்கூடிய வசனத்தை அந்த பெண்மணி 2வது வார்த்தை ஓதுவார். இந்த வார்த்தையை ஓதுன உடனே அந்த முதலாளி இந்த வார்த்தை கேட்ட உடனே மறு வார்த்தை வருது, என்னுடைய நாயினை அவையில் மீறி வெளியே வருகிறது, என்னுடைய கோபத்தை நான் மென்று விழுந்துவிட்டேன், உன் மீது இருந்த கோபம் எனக்கு தணிந்து விட்டது என்பதாக அந்த முதலாளி சொன்னார். என் ஆவியினா மக்கள் யாராவது தவறு செய்தால் மன்னித்து விடுவார்கள், அவர்கள் சோரத்தினுடைய அடையாளத்தை பெற்று விட்டார்கள். உடனே அந்த முதலாளி சொன்னாரு, அந்த பெண்மணியை பார்த்து சொன்னார், நான் உங்களை மன்னித்து விட்டேன், நீ செய்த இந்த தவறுக்காக வேண்டி நீ ஓடி அந்த அருள்மறை குர்ஆனுடைய வசனத்தை முழுமையாக புரிந்து கொண்டு நான் என்னை மன்னித்து விட்டேன் என்பதாக எல்லோருக்கும் மத்தியிலே சொன்ன பொழுது விருந்தாளிகள் எல்லோருமே அந்த பெண்மணியை பார்த்து சந்தோஷப்பட்டார்கள், முகமலர்ச்சி அடைந்தார்கள். பிறகு அந்த பெண்மணி கடைசியாக அந்த வசனத்தினுடைய கடைசி முடிவை யார் இத்தகைய உயர்ந்த பண்பை பெற்றிருக்கிறார்களோ, மற்றவர்கள் பிறரை யார் மன்னிக்கிறார்களோ, இந்த மன்னிக்கின்ற தன்மை யார் பெற்றிருக்கிறார்களோ அல்லாஹ் அவர்களை விரும்புகிறார் என்று சொல்லக்கூடிய வார்த்தையை சொன்ன உடனே அந்த முதலாளி என்ன செஞ்சாரு, இந்த பெண்மணியை உடனேயே ஒருங்கிணைத்து விட்டார். தனக்கு அடிமையாக இருந்த அந்த தனிப்பெண்ணை ஒருங்கிணைத்துவிட்டு நிறைய பொற்காசுகளையும் வெகுமதிகளையும் அன்பளிப்புகளையும் கொடுத்து அந்த பெண்மணியை உடனே விடுதலை செய்தார் என்று சொல்லக்கூடிய வார்த்தையை நாம் வரலாற்றிலே பார்க்க முடியும். அத்தகைய அந்த முதலாளி யார் தெரியுமா?
அறிஞர் குர்ஆனுடைய வசனத்தை கொண்டு ஒருவர் தன்னுடைய வாழ்க்கையை மாற்ற முடியும் என்று சொன்னால் அவர் எத்தகைய உயர்ந்த மனிதராக இருப்பார். எந்த நேரத்திலும் ஒரு வார்த்தை அறிஞர் குர்ஆனுடைய வசனம் நமக்கு ஒரு அழகிய பதிலாக தந்துவிட்டால் அதை உடனே நம்ம கடைபிடிக்கலாம். இந்த பெண்மனுடைய வார்த்தையை கேட்டு அந்த பெண்மணியை கண்ணியத்தோடு அனுப்பி வைத்த அடிமையாக இருந்த பெண்ணை உரிமையிட்ட அந்த முதலாளி யார்? அருமை நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய திருப்பேரரான ஹசன் ரலியல்லாஹு தஆலா அவர்கள்தான் அந்த நேரத்தில் முதலாளியாக இருந்தவர்கள். அவர்களுடைய படிப்பெண்ணைத்தான் அவர்கள் மன்னித்த அறிஞர் குர்ஆனுடைய வசனத்திற்கு பதிலளிக்கும் வண்ணமாக அவர்கள் செய்தார்கள் என்று சொன்னால் இந்த சேலத்தினுடைய அடையாளங்களை எல்லாம் தன்னிடத்தில் கொண்டவர்கள் தான் அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அருகாமையிலே வளர்ந்தவர்கள். அவருடைய வார்த்தையை தன்னுடைய வாழ்க்கையாக ஆக்கிக் கொண்டவர்கள். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அருமை நாயகத்தினுடைய இந்த வார்த்தைகளை யாரெல்லாம் சரியாக பின்பற்றுகிறார்களோ அவர்கள் சொர்க்கத்தினுடைய அடையாளங்களை, சுவனவாசி என்று சொல்லக்கூடிய அடையாளங்களை இந்த துன்யாவிலேயே அவரால் பெற வேண்டும் என்று சொன்னால் முக்கியமாக நாம் இந்த 5 விஷயங்களை கடைபிடிக்க நாம் கடமைப்பட்டிருக்கிறோம். முதலாவதாக நாம் செய்யக்கூடிய நல்ல அமல்களிலே ஈமானோடு இருப்பது. இரண்டாவதாக இறையச்சத்தோடு இருப்பது, தக்வாவோடு இருப்பது. மூன்றாவதாக நற்குணத்தோடு இருப்பது. நான்காவதாக பொறுமையோடு இருப்பது. ஐந்தாவதாக பிறரை மன்னிப்பது. இந்த 5 குணங்களையும் நாம் நம்முடைய வாழ்க்கையிலே எடுத்து நடந்து விட்டோம் என்று சொன்னால் சொர்க்கத்தினுடைய அடையாளங்கள் அனைத்தும் நம்மிடத்திலே இருக்கின்றது என்பதை இந்த இடத்தை அறிஞர் குர்ஆன் ஹதீஸ்கள் போன்ற நாம் நிச்சயமாக மிகப்பெரிய ஒரு உபதேசமாக நாம் பெற்றிருக்கிறோம். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நாம் எதை கேட்டோமோ அதன் பிரகாரம் நம்முடைய வாழ்க்கையிலே அமல் செய்யக்கூடிய பெரும் பாக்கியத்தை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம் அனைவர்களுக்கும் தந்து அருள் பாலிப்பானாக. ஆமீன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.